சண்முகம் பரணி சீரியல் ரொம்ப சூப்பராக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அறிவழகனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணியும் வந்து வெங்கடேஷ் கிடைச்சா மட்டும்தான் அறிவழகனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களத்தில் இறங்கிருந்தாங்க. அடுத்தது வெங்கடேஷை வந்து சண்முகம் கண்டுபிடிச்சிருந்தாங்களா, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் வந்து அறிவழகனை போய் சந்திக்கிறாங்க. அப்போ கூட வந்து ரத்னா பரணி அவங்களும் இருக்கவும் அப்போ அறிவழகன் வந்து சண்முகத்தில் சொல்கிறாங்க, சண்முகம் என்னை கைவிட்டுறாத சண்முகம், எப்படியாவது வந்து இந்த தப்பை நான் பண்ணலை, அது நீ புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரத்னாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சண்முகம் சொல்கிறாங்க, என்னல நீ நினச்சிட்டு இருக்கிற, உங்கள் ரெண்டு வரையும் சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் பேசலாமா, உன்னை முழுசாகவே நான் நம்புகிறேன், அதனால் உங்கள் ரெண்டு வரையும் வந்து கூடி சீக்கிரத்திலேயே நான் சேர்த்து வைக்க போகிறேன், உன்னையும் இந்த தப்புல இருந்து நான் வெளிக்கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அறிவழகன் சண்முகத்தை கெட்டி பிடிச்சிட்டு அப்படியே கண்கலைங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சண்முகமும் பரணியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க, அதாவது வெங்கடேஷ் வந்து நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த பழிப்பாவத்திலிருந்து அறிவழகனை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா வெங்கடேஷும் மாலதியும் தான் அடிக்கடி அவங்க பேசி சந்திச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் அறிவழகனோட அப்பா வந்து அவங்க சண்முகத்திட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மாலதியும் வெங்கடேஷும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவும் மாலதி வந்து அறிவழகனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவள் ஆசைப்பட்டா. அதனால அவர் ரத்னா பற்றி தப்பாக சொன்னது எல்லாத்தையுமே வந்து அறிவழகனோட அப்பா வந்து சண்முகத்தில் சொன்னதுமே சண்முகத்துக்கு ஓரளவுக்கு எல்லா உண்மையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க, அறிவழகன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாலதிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா வெங்கடேஷ் நம்மளுக்கு கிடைச்சாகணும், வெங்கடேஷ் நம்ம பிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே வெங்கடேஷ் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ சண்முகமும் பரணியும் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் வந்து இதை கேட்டிருந்தாங்க, ஐயோ இவங்க கையில் மட்டும் நம்ம சிக்கனம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து மறைஞ்சிருக்கவோ அப்போ உடனே சண்முகமும் பரணியும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க, வெங்கடேஷ் இங்கே தான் இருக்கானான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா வந்து ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வெங்கடேஷோட அம்மா வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுது வெங்கடேஷ் இந்த வீட்டில் தான் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகம் வந்து வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கோம். வெங்கடேஷ் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ வந்து சண்முகம் நம்மளை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு வெங்கடேஷ் அங்கேருந்து வெளிவரவோ அப்போ பரணி பார்த்துருந்தாங்க, வெங்கடேஷ் இங்கிருந்து தப்பிச்சு போறான் சண்முகம் அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகமும் பரணியும் வந்து வெங்கடேஷை பின்னாடி துரத்திட்டு வராங்க. அந்த நேரம் பார்க்க வெங்கடேஷ் வந்து குரு வந்து காப்பாற்றி தன்னுடைய காரில் வந்து அவங்க உட்கார வைக்கவும் அப்போ சண்முகமும் பரணியும் வந்து வெங்கடேஷை காணல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே தானே ஓடி வந்தான், அதுக்குள்ளேயே அவன் எப்படி தப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணியும் சண்முகமும் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா குரு வந்து வெங்கடேஷை வந்து காரில் வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நீ வந்து அதாவது சண்முகம் காட்டில் மட்டும் பட்டேன்னா அவ்வளோதான் உன் கதையை முடிச்சு போடுவான், நீ கொஞ்ச நேரத்தில் உட்காரு, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு பார்த்தோம்னா வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வைஜெயந்தி மேடம், அந்த வெங்கடேஷ் வந்து நம்மகிட்டே வந்து மாட்டிக்கிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும், ஏன்னா சண்முகம் வந்து அவனை துரத்தி வந்துட்டு இருந்தான், அந்த நேரம் பார்க்க தான் அவன் என்ன சந்திச்சிட்டான், அதனால வந்து நான் அவனை காரில் உட்கார வச்சிருக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் இது கிட்டதுமே வைஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு குரு, வெங்கடேஷ் மட்டும் சண்முகத்தோட கையில் கிடச்சிட்டான்னா அப்புறமா அவ்வளோதான், நான் ஃபஸ்ட்டு மாட்டிக்கிடுவேன், அப்புறமா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும், அதனால சண்முகத்துக்கிட்ட அவன் வெங்கடேஷ் வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அவனை ஏதாவது ரூமில் வச்சு அடைச்சி வச்சிருட்டுமான்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை என்னைக்கா இருந்தாலும் சரிதான், வெங்கடேஷ் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பான், அதனால அவன் கதையை நீ பேசாமல் முடிச்சிரு அப்படிங்கிறாங்க. வெங்கடேஷோட கதையை முடிச்சுட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அறிவழகனும் நிரந்தரமாக உள்ளே இருப்பான், அதே மாதிரிக்கு ரத்னாவோட வாழ்க்கையே நாசமாயிரும், அதனால நம்ம நினச்சது எல்லாமே நடந்துரும், அதனால வந்து வெங்கடேஷ் வந்து அவன் சண்முகத்தோட கையில் சிக்கிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவன் கதையை நீ முடிச்சிரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே குருவும் சரி அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் நம்ம பேர் வெளிவந்துடவே கூடாது அப்படிங்கும்போது, மேடம் நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு குரு பார்த்தோம்னா அவங்க காரில் ஏறதுக்காக வரும்போது இப்போ வெங்கடேஷ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் வந்து வைஜெயந்தி மேடத்துக்கிட்ட இந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்கிறேன், அதெல்லாம் மனசில் வச்சுட்டு என்னை கைவிட்டுறாதீங்க, நீங்கள் தான் இப்போ என்னை எப்படியாவது காப்பாற்றணும், அப்படி மட்டும் இல்லைன்னா சண்முகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான், என்னை தொலைச்சி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன வெங்கடேஷ் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, என்னை வந்து என்கிட்ட வந்து நீ வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வந்துட்ட, அப்படி இருக்கும்போது நான் உன்னை கைவிட்டுருவேன்னா என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கொஞ்ச நாளைக்கு நான் சொல்கிற இடத்துல இருந்துக்கோ, அதுக்கு
அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வெங்கடேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குரு பேச்சை கேட்டு நம்பிட்டு அவங்களும் வந்து வெங்கடேஷ் வந்து அவங்க கூட போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து பரணியும் சண்முகத்தை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க, அதாவது வெங்கடேஷ் இந்த இடத்துக்கு தான் வந்தான், அவன் வந்து வேற எங்கேயுமே அவன் ஓடி இருக்க முடியாது, அவனை வேற யாரோ தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அவன் எங்கே போயிட்டானே தெரியலையே, வெங்கடேஷ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கேஸில் இருந்து அறிவழகனை எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் மாலதியோட நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு வெங்கடேஷே வந்து சொல்லிடுவோம். அப்படிங்கும்போது வெங்கடேஷ் நம்மளுக்கு கிடைச்ச ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பரணியும் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் சரி நம்ம பாரதி மேடத்துக்கிட்ட நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா நம்ம பாரதி மேடத்திட்ட வந்து நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா குரு வந்து வெங்கடேஷை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனமே ஒரு இடத்துல வந்து அவங்க கெட்டி வச்சிருந்தாங்க. எதுக்கு சார் என்ன கெட்டி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உன் கதையை முடிக்க சொல்லி வைஜெயந்தி மேடம் சொல்லியாச்சுது, உன் கதையை முடிக்கிறதுக்காக தான் நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், உன் கதையை முடிச்சு அதுக்கப்புறமா அதை வேற யாரு மேலேயாவது நான் அதாவது சண்முகத்துக்கு மேலேயே பழிய போட்டுற போறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வெங்கடேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களை நம்பி வந்ததுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா வைஜெயந்தி மரத்துக்கிட்ட நீ எப்படிலாம் சவால் விட்டு பேசிட்டு வந்த, அது மட்டும் இல்லாம அவங்க கதையே நீ முடிக்கிறேன்னு சொல்லி நீ சவால் விட்டுருக்கிறேலா, அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுருவாங்களா என்ன, அதான் உன் கதையை முடிக்க சொல்லி சண்முகத்துக்கு மேல பழிய சுமத்தி அவனை உள்ள தூக்கி போட சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ வெங்கடேஷ் வந்து ஒன்னதான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், அதனாலதான் ஏற்கனவே அறிவழகனை உள்ள அனுப்பியாச்சு மாலதியோட கேஸ்ல, இப்போ உன் கதையை முடிச்சு அந்த பள்ளியை சண்முகத்துக்கு மேல போட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா அவனும் உள்ள போயிருவான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெங்கடேஷ் வந்து ஐயோ வசமா இவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே, இதுக்கு நம்ம சண்முகத்துக்கிட்டயே உண்மையை சொல்லியிருந்தாக்கி நம்ம வந்து உயிரோடையாவது இருந்திருக்கலாமே, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே, நம்ம ஒரு தப்பு பண்ண போய் இப்போ இவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே, எப்படியாவது இவன்ட்டு வந்து தப்பிக்கணுமேனு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா வெங்கடேஷ் வந்து நினைக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் வந்து பாரதி கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. சொன்னதுமே பாரதி சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், வெங்கடேஷை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவோ அப்போ வெங்கடேஷோட போனை வச்சு அதாவது அந்த நம்பரை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக முத்துப்பாண்டியும் வரவழைக்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி பாரதி எல்லாருமே சேர்ந்து வெங்கடேஷை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த போன் நம்பர் வச்சு அவங்க திட்டம் போட்டு அவங்க இருக்கிற இடத்த அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் முத்துப்பாண்டி எல்லாருமே சேர்ந்து அதாவது வெங்கடேஷ் வந்து இருக்கிற இடத்த நோக்கி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து குரு வந்து வெங்கடேஷோட கதையை முடிக்கணும்னு சொல்லி சில ஆட்களை வச்சு வெங்கடேஷோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க அழைச்சிட்டு போறாங்க. வெங்கடேஷ் வந்து எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிக்கிட்டு வெங்கடேஷ் வந்து திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் முத்துப்பாண்டியும் சண்முகமும் வந்து வெங்கடேஷ் வந்து எப்படியாவது அவங்க வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெங்கடேஷ் வந்து அவங்க தான் மறைஞ்சிருக்காங்கன்னு தான் முத்துப்பாண்டி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குருவோட கஸ்டடியில் தான் வந்து வெங்கடேஷ் இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷோட கதையை முடிக்க போகிறது அவங்களுக்கு தெரியாது. இதனால குரு கிட்ட இருந்து வெங்கடேஷை வந்து எப்படி அவங்க சண்முகமும் முத்துப்பாண்டியும் காப்பாற்ற போகிறாங்க, அப்படியே வந்து அவங்க வெங்கடேஷை வந்து காப்பாற்றிட்டாலும் அவங்க வந்து அதாவது வெங்கடேஷ்கிட்ட வந்து எல்லா உண்மையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்களா, இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே வைஜெயந்தி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையை வெங்கடேஷ் வந்து சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதாவது அறிவழகனும் வெளியே வந்துருவாங்க. அதே மாதிரிக்கு ரத்னாவும் அறிவழகனும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கௌதம் கிட்ட இருந்து வீராவை காப்பாற்றுறதுக்காக தான் சிவபாலன் வந்து தாலி கட்டி இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவபாலனையும் வீராவையுமே சண்முகமே சேர்த்து வச்சிருவாங்க. அதனால அந்த கதையை அடுத்ததான் என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்க, வெங்கடேஷை வந்து சண்முகமும் முத்துப்பாண்டியும் காப்பாற்றிடுவாங்களா, அடுத்ததான் இந்த கதை என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.